Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வர போறேன் இந்த கலர்ஸ் டிவி, இந்த கே டிவி, அப்புறம் சன் டிவில நைட் 10 மணிக்கு மேல, அப்புறம் இந்த சோனி பிக்ஸ் தமிழ் இந்த மாதிரியான சேனல்ஸ்ல இந்த ஹாலிவுட் படத்தை தமிழ்ல டப் பண்ணி போடுறது, அப்புறம் இந்த கொரியன் சைனீஸ் படத்தை தமிழ்ல டப் பண்ணி போடுறது நிறைய படங்கள் போடுவாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 10 நொஸ்டாலஜிக் மூவிஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா குன்ஃபு அசில். இந்த படத்துக்கு தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு, மிரட்டல் அடி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா ஊதாரித்தனமா நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவர் கூட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரும் ஹீரோ மாதிரி எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற ஊர்ல ஒரு காலனி இருக்கு. அந்த காலனில வந்து மூட்டை தூக்குற ஒரு ஆளு, டைலரிங் பண்ற ஒரு ஆளு, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்டி, அப்புறமா அவங்க கூட ஒரு அங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே ஊர்ல கோடாரி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கேங் இருக்கு. அவங்க நிறையவே கொலைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களை எதிர்த்துட்டு அந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பேர் எப்படி குன்ஃபு கலை மூலமா மீட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த காமெடி சீன்ஸ் தான் இருக்கும். இந்த ஆக்ஷனையும் காமெடியும் சேர்த்து நிறையவே சீன்ஸ், நிறைய காமெடியா நிறைய சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல டூப் மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அது வந்து ஹீரோ வந்து இந்த சப்பையா இருக்க ஆளுங்களா பார்த்து ஏ நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்கள பைல்வான் மாதிரி வர சீன்ஸ் எல்லாம் செம்ம சிரிப்பா இருக்கும். ஒரு ஹைலைட்டான சீன் இந்த படத்துல அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ட்ராக் ஒன்று வரும். சின்ன வயசுல பார்த்த அந்த லவ்வரை வந்து திருப்பியும் இந்த பெரிய வயசுல பாக்குற மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப ஃபீல் குட்டா அங்கங்க வந்துட்டு போகும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து நான் சின்ன வயசுல இருக்க நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். உங்களுக்கு திருப்பி பார்க்கணும் அப்படின்னு வச்சா இந்த படத்தை போய் பாருங்க. வெயிட் ஒரு சூப்பர் சீன் சொல்ல மாட்டேன். டெய்லர் அங்கிள் இந்த ஸ்கர்ட்டை நல்லா மேலே ஏற்றி தைச்சு தரீங்களா? இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாவ்லின் சாகர். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தர், அவர் பேர் வந்து கோல்டன் லெக். அவர் வந்து சின்ன வயசுல இருக்க ஃபுட்பால் மேட்சஸ்ல நிறையவே கோல்ஸ் எல்லாம் அடிச்சு ரொம்ப ஒரு பெரிய சாம்பியனாக இருப்பார். பட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவர் கால் உடைஞ்சு அவர் வந்து ஃபுட்பால் விளையாட முடியாமல் போயிடுது. அவர் வந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாரு. நம்ம ஹீரோவான ஸ்டீல் லெக் ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து குன்ஃபுலாம் தெரியும். அவர் கால்லாம் நல்லா ஸ்டீல் மாதிரி ரொம்ப இரும்பு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் வந்து இந்த குன்ஃபு கலையை வந்து கரெக்டாக பயன்படுத்தாமல் இந்த மூட்டை தூக்குறது இல்லை இந்த குப்பாடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்க போற இந்த ஹீரோவோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய குன்ஃபு கலையை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அவங்களும் சம்மந்தமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இல்லை தகுதியே இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இல்லை இந்த குன்ஃபுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய வேலைகள் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று திரட்டி ஒரு டீம் உண்டாக்கி கடைசியில் ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கடைசியில் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்றான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காமெடி சீன்ஸ் நிறையவே இருக்கும். இதில் வந்து இந்த ஃபுட்பாலையும் குன்ஃபையும் சேர்த்து எப்படி அவங்க வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அங்கே நடிக்கிற இந்த லூட்டிகள் இந்த கும்மாலங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஆப்போனன்ட் டீம்லாம் நிறைய பேர் மேட்ச்சுக்கு வராங்க. அது ஒரு ஆப்போனண்ட்டும் ஒரு ரகமாக இருப்பான். அவங்கள இவங்க எதிர்கொள்றதா இருக்கட்டும் இல்லை அவங்க இவங்களை எதிர்கொள்றதா இருக்கட்டும், இந்த வயிற்றுல பால் வச்சு அடிக்கிறது அந்த மாதிரியான புதுசான நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சூப்பராக ரொம்ப ஜாலியாக ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு லவ் ட்ராக் ஒன்று வரும். அதில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸாக கொஞ்சம் முடியெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழகே இல்லாத மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்களுக்கும் குன்ஃபு தெரியும். அவங்க இந்த குன்ஃபு கலையை எதுக்கு பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாவு பேசி யூஸ் பண்றாங்க. குன்ஃபு கலையை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து ஷூ தைச்சு தரதா இருக்கட்டும் இல்லை ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப கியூட்டா இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நான் சின்ன வயசுல இருக்கவே ஸ்கூல்ல இருந்து பாதி முடிஞ்சிடும், மீதி பாதி கிளைமேக்ஸ் தான் மோஸ்டா நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சா போய் பாருங்க. இந்த லிஸ்ட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் தான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா தி சரோக்கர் அண்ட் தி ஒயிட் ஸ்னேக். தமிழ்ல வந்து தி போதி தர்மா அண்ட் தி ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நிறைய மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய மருந்துகள் பண்ணி மக்கள் கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை ஹீரோ வந்து மூலிகை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மலைக்கு போறாரு. அந்த மலையில 2 பாம்பு இருக்கு, பச்சை பாம்பு ஒன்று வெள்ளை பாம்பு ஒன்று, அதாவது கிரீன் ஸ்னேக் அப்புறம் ஒயிட் ஸ்னேக். இல்லை இந்த பச்சை பாம்பு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மலையில இருந்து பயமுறுத்தி கீழே தெளியுது. அவர் கடலில் வந்துடுறாரு. கடலில் வந்து நம்ம ஹீரோ வைத்தியரை வந்து காப்பாற்றுக்காக இந்த வெள்ளை பாம்பு உள்ள போய் அவருக்கு மருத்துவ முத்தம் கொடுத்து காப்பாற்றுது. அப்படி காப்பாற்ற போய் அவங்களுக்குள்ள காதல் உண்டாகுது. அந்த காதல் கடைசியில் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய ரொமான்ஸ் எல்லாம் நல்லா தூக்கலா சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முயல், அப்புறம் ஆமை, அப்புறமா இந்த எலி, இதெல்லாம் வந்து நிறைய அட்டகாசங்கள் நிறைய அலப்பறைகள்லாம் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு குரு வர்ற மாதிரி இருக்கும். இந்த குரு தான் இந்த ஊருக்கே வந்து காவலன் மாதிரி நிறைய பேய்கள்லாம் வந்து விரட்டுறது, இந்த தீய சக்தி இந்த அமானுஷ்ய சக்திலாம் இவர் தான் விரட்டிட்டு இருப்பாரு. இவர் கூட ஒரு சிஷியன் வர்ற மாதிரி இருக்கும். அந்த சிஷியனுக்கும் நம்ம பச்சை பாம்புக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறமா ஒரு லவ் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில்
படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு எமோஷனலான ஃபைனல் சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனில் நான் சின்ன வயசில் நிறைய வாட்டி தேம்பி எழுதிருப்பேன். கடைசியாக இந்த 2 பேரும், இந்த வைத்தியரும் இந்த பாம்பு பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சீன், கடைசியாக முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு சீனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் எப்போனா உங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CJ7. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனாக இருப்பார். இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இல்லாமல் கொஞ்சம் அக்லியாக இருப்பார். ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கூலில் படிக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற பசங்களாம் இவங்களை வந்து நிறைய புல்லிங் பண்ணுவாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ராத்திரி பகலமாக வந்து உழைப்பார். ரொம்ப ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க போது அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு ஏலியன் ஒன்று வருது. அந்த ஏலியன் வந்து இவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் எமோஷனாகவும் சொல்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி சீன்ஸ் தான். இந்த ஏலியனும் இந்த ஸ்கூல் பையன் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நிறையவே அலப்பறைகள் பண்ணுவாங்க. இந்த நாய்கிட்ட கடி வாங்குற சீன்ஸாக இருக்கட்டும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக வந்து ஹீரோட படிக்கிற கிளாஸில் வந்து குண்டா ஜெய்ஜாண்டிக்காக ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஹீரோட கிளாஸ்ன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி ஒரு வியர்டான ஒரு சின்ன லவ் ட்ராக்கையும் கொண்டு போயிருவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. இதில் வந்து அவங்க கடைசியில் அவங்க அப்பா வந்து செத்துற மாதிரி, ஹீரோட அப்பா வந்து செத்துற மாதிரி கழிப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கலகலப்பாக இருக்க கேரக்டர் கடைசியாக சாகிற மாதிரி காட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த படம் எப்போலாம் டிவியில் போகிறோம் அப்போலாம் நான் சின்ன வயசில் தேடி போய் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் எல்லாமே சின்ன பசங்களாக இருக்கீங்க, வீட்டில் ஒரு சைல்டிஷான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஹோஸ்ட். இந்த படம் வந்து மோஸ்ட்டாக நான் தமிழ் சேனல்ஸில் எதுவும் பார்த்ததில்ல, சும்மா மோஸ்ட்டாக நான் இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் பார்த்துருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்தில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு தாத்தா, ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்ச்சரி, அதாவது இந்த அம்பு விட தெரிஞ்ச ஒரு அத்தை, அந்த அத்தைக்கு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு 5 பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லேக் ஓரமாக இந்த சமைக்கிற கடை மாதிரி ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே ஊரில் வந்து 2 சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த 2 சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு தனியான ப்ராசஸ் இருக்குது, ஒரு தனியான வே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த 2 சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி அப்படியே சிங்கில் எடுத்து ஊற்றிரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட்டும் அந்த சிங்கில் எடுத்து இந்த வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் ஊற்றுறாங்க. ஸோ இந்த சிங்கில் ஊற்றுற வேஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் அப்படியே பக்கத்தில் இருக்க லேக்கில் போய் கலந்து அங்கே இருக்க மீன்கள்லாம் அஃபெக்ட் பண்ணி ஒரு மீனை வந்து ஒரு ஜைஜாண்டிங்கான ஒரு ராட்சச மீனாக மாற்றிடுது. அந்த மீன் வந்து நம்ம ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன பண்ணுறது அப்படின்றத ரொம்ப த்ரில்லிங்காக சொல்கிறான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் எந்த ஒரு ஆர்டிகல் எடுத்தாலும் இந்த படத்தை பற்றி தாங்க பேச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்தில் ஒரு டாப் 10 மூவிஸ் எடுத்தாலும் இந்த படம் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் தாங்க. அந்த லேக்ல இருக்க அந்த மீன் வந்து நிலத்துக்கு வந்து ஹீரோட குடும்பத்தையும் ஹீரோட ஊரையும் என்ன நாசம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் சொல்லலாம். இந்த சீனுக்காக தான் இந்த படமே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட பொண்ணு வந்து அந்த மீன் கிட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி வரும். அப்போ அந்த மீன் தூக்கிட்டு இருக்க போது அந்த மீன் மேலே ஓடி எகிரி குச்சி போய் ஒரு ரோப்பை பிடிக்கிற மாதிரி ஒன்று சீன் வரும். அந்த மாதிரி ஒரு சீனில் அந்த பொண்ணு ஓடி போய் அந்த ரோப்பை பிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து அந்த மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்க போது சீட்டேஜ் த்ரில்லர் படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க. த சராக்கர் அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படின்ற அந்த படத்துக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச செகண்ட் ஃபேவரட்டான படம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் சொல்லலாம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைடில் வேவ்ஸ். இது ஒரிஜினல் பேர் ஹுண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து 2004 ஒரு சுனாமி வந்துச்சுல, அதே மாதிரி அந்த படத்துல 2004 ஒரு சுனாமி வந்துடும். அதுக்கப்புறமா 5 வருஷம் கழிச்சு 2009 ஒரு மெகா சுனாமி வரும். ஒரு பெரிய ஐலாண்ட் இடிஞ்சு விழுந்து ஒரு மெகா சுனாமி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி நிறைய சயின்டிஸ்ட் கிட்டையும் நிறைய அஃபிஷியல்ஸ் கிட்டையும் சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் அதை கண்டுக்காம அப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல போறேன். ஆனால் உண்மையாலே அந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு மெகா சுனாமி வருது. அப்படி அந்த மெகா சுனாமி வரப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத ரொம்ப டிசாஸ்டர்ஸாக சொல்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய கபிள்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு படி இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான சீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சயின்டிஸ்ட் ஹீரோக்கு வந்து ஒரு வைஃப் அப்புறம் ஒரு குழந்தை இருக்க மாதிரி இருக்கும். அந்த வைஃப் வந்து லிஃப்ட்ல வந்து மாட்டிப்பாங்க இந்த சுனாமி வரப்போ. அப்போ கடைசி நேரத்தில் அந்த ஃபோன் எடுத்து அவங்க பொண்ணு கிட்ட பேசுற அந்த சீனா இருக்கட்டும். ஒரு சீன்ல வந்து இந்த சுனாமி வரப்போ அவங்க பொண்ணு வந்து தனியாக வந்து மாட்டிப்பாங்க. ஒரு பெரிய ஒரு 10ஆவதோ 12ஆவது மாடியில் மாட்டிப்போ ஃபுல்லாக தண்ணி வந்து அவங்க கீழே விழுற டைம்ல கரெக்டாக சயின்டிஸ்ட் ஹீரோ போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி காப்பாற்றுற அந்த சீன்லாம் ரொம்ப சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி இருக்கும். கடைசியாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஒரு கப்பல் காமிச்சிருப்பாங்க, ஒரு லவர் பாய் அப்புறம் லவர் கேர்ள் இருக்க மாதிரி. இந்த லவர் பாய் என்ன பண்ணுவார்னா, இந்த கடலோரமாக ஒரு போலீஸ் மாதிரி அந்த
கடலில் இருக்கவங்களாம் அந்த சும்மா ரைடு போயிட்டு ஏதாவது நல்லா இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சி போலீஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சி போலீஸை வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறேன். இந்த லவ்வர் பாயோட லவ்வர்கள் வந்து இந்த சுனாமி வர டைமில் கடலுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அவங்க லவ்வர்களை காப்பாற்றுக்காக இந்த லவ்வர் பாய் வந்து சி போலீஸாக அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லவ்வர்களையும் காப்பாற்றிடுவாங்க. அவங்க கூட இருக்கவங்களாம் காப்பாற்றிட்டே இருக்க போகிறேன். அவர் தொங்கிட்டு இருக்க அந்த ரோப் வந்து அறுவற மாதிரி ஆகிடும். ஒருத்தரோட வெயிட் மட்டும் தான் தாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லவ்வர் பாய் வந்து அவரோட கையில் அவரே எடுத்துக்கிட்டு அவரே ஒரு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட இருக்கவங்கள காப்பாற்றி விடுவாரு. கடைசியில் ஒரு நல்ல லவ்வர்ஸ் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ எமோஷனலாக எடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்க போகிற ஒரு டிசாஸ்டர்ஸான ஒரு மூவி பார்க்கணும்ப்பா ஃபேமிலியோட, இல்லை நைட் டைமில் பார்க்கணும்னு நினச்சேன், நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்கலாங்க. இந்த லிஸ்ட்டில் நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கராத்தே கிட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி சைனாவில் போய் அங்கே வாழலாம் அப்படின்னு போகிறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஏரியாவில் வந்து நிறைய புல்லிஸ் வந்து இவங்களை புல்லி பண்ணுறாங்க. ஸோ அந்த புல்லிஸ் கிட்டலாம் தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸான குன்ஃபு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாவ்லின் டெம்பிள் போகிறாரு. பட் அந்த ஷாவ்லின் டெம்பிள் இந்த குன்ஃபுக்களை வந்து தப்பான விஷயத்துக்கும் தப்பாக தான் சொல்லித்தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போகிறேன். அப்போ தான் ஜாக்கி சானை வந்து நம்ம ஹீரோ மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸான இந்த குன்ஃபுவை கற்றுக்குன்னு அந்த புல்லிஸ் எதிர்த்து போராடினாரா இல்லையா, கடைசியில் நினைஞ்ச அந்த பெரிய ஃபைனல் டோர்னமெண்ட்டில் வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப மோட்டிவேஷனாக சொல்கிறேன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கி சானும் ஹீரோ சேர்ந்து அந்த குன்ஃபு கற்றுக்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். பார்க்க போய் நம்மளுக்கே குன்ஃபு பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர லவ் ஸ்டோரி, லவ் சீன்ஸ் அப்படிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்கிற லவ் சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த பப்பட் ஷோக்கு பின்னாடி போய் இந்த ரெண்டு பேர் லிப்லாக் கட்டிக்கிற சீன்ஸ்லாம் அப்படி நல்ல காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நான் சின்ன வயசில் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் வர ஹீரோ வந்து கிட்டத்தட்ட பார்க்க பொண்ணு மாதிரியே முடியல பின்னல் போட்டுருப்பாங்க. நான் உண்மையிலே இந்த படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் லீட், அதாவது பொண்ணு தான் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். அதனால் லெஸ்பியன் எல்ஜிபிடினா கூட என்ன தெரியாது. அப்புறம் வளர தான் கூட இருக்க பசங்களாம் சொன்னாங்க, டேய் அது பொண்ணு இல்லடா, அது ஒரு பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ பையனா அது அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணேன். சப்போஸ் நீங்க யாராவது சின்ன வயசுல இருக்க போறே இந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டானிக். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி கடலில் முழுகி போன கப்பலான டைட்டானிக் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் அதுக்குள்ளே இருக்கும். அந்த டைமண்ட் நெக்லஸ்க்காக ரிசர்ச் பண்ண போகிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெயிண்டிங் கிடைக்கிற ஒரு பொண்ணோட பெயிண்டிங். அந்த பொண்ணோட பெயிண்டிங் எடுத்து அந்த பொண்ணை போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைன்னா நம்மளோட படத்தோட ஹீரோயினா ரோஸ். அவங்க கிட்ட அந்த படத்தை பற்றியும் அந்த டைமண்ட் நெக்லஸை பற்றி இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியான அந்த டைட்டானிக் லவ் ஸ்டோரியை சொல்கிறது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸாக சூப்பராக தெரிவிக்க விட்டுருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து பெண்களையும் குழந்தைகளும் முதல்ல காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாருமே லைஃப் போட்டில் ஏற்றி இருக்க போகிறேன். நம்ம ரோசியும் வந்து அந்த லைஃப் போட்டில் ஏற்றிடுவாங்க. அப்படி அவங்க ஏற்றி இறக்கிட்டு இருக்க போகிறேன். எனக்கு ஜாக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் போட்லேருந்து எகிரி குச்சி ஓடி வந்து நம்ம ஜாக் கட்டி பிடிக்கிற சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த இடத்துல கடைசி வரைக்கும் இந்த வயலின் வாசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வாசிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி நிறுத்தவே மாட்டாங்க. அது ஏன் வயலின் வாசிக்கிட்டே இருக்காங்கன்னா, கப்பல் வந்து முழுகிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே பேனிக்காக இருப்பாங்க, சாக போகிறோம். அந்த நேரத்தில் அவங்க எல்லாரையும் கூல் பண்ணணும்னு சொல்லி அந்த மியூசிக்கை நிறுத்தாமல் அந்த வயலின் ஆர்டிஸ்ட்லாம் வாசிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியில் அவங்க உயிரே போக போகிறாலும் கடைசியில் மியூசிக் வாசிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கலைக்காக வந்து அர்ப்பணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் சீன் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லலாம். இந்த படத்தில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் வருங்க, அது நிறைய பேர் உருக வச்சிடும். அது என்ன டைலாக், அதில் ரோஸ் என்ன டைலாக் லாஸ்ட்டில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ண ஜாக்குன்றவனோட ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை, ஆனால் அவன் நினைவுகள் மட்டும் தான் இருக்குது, அவன் நினைவுகளோட தான் நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுமேலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு சென்டிமெண்ட்டான டைலாக் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பர்லா கார்பரேஷன் ஒரு கார்பரேஷன் இருக்கு. இது ரொம்ப வேர்ல்டு வைட் ஃபேமஸான ஒரு கார்பரேஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, இப்போ ஒரு 10 வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 9 வீட்டில் அம்பர்லா கார்பரேஷன் சொந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பர்லா கார்பரேஷன் லீகலான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸ்மெண்ட் வச்சு அதில் வந்து இல்லீகலான நிறைய விஷயங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பயோ வெப்பன்ஸ், மிலிட்ரி பேஸ்டு வெப்பன்ஸ், அப்புறமா இந்த வைரஸஸ்லாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த டி வைரஸை எவனோ
ஒருத்தன் வந்து அந்த இடத்துல இருந்து திருடிட்டு போயிடறான். திருடுறவன் திருடுறது மட்டும் இல்லாம அந்த டி வைரஸ் அங்க பரப்பி விட்டுட்டும் போய் எஸ்கேப் ஆயிடுறான். அந்த டி வைரஸ் அங்க பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏஐ, அது அந்த ஏஐ பேர் வந்து ரெட் குயின். அந்த ரெட் குயின் ஏஐ வந்து இந்த டி வைரஸ் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே அடைச்சிடும், அங்க இருக்கிற மனுஷங்களையும் சேர்த்து. சில சீக்ரெட் பேஸ்மெண்ட் குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவங்க கூட ஒரு ஸ்குவாடும் சேர்ந்து போறாங்க. இதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்துக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு ஜாம்பிஸ்னா என்ன, ஜாம்பி வைரஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த உலகத்துல தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனா ரெட் குயின் சேம்பர் சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெட் குயினை வந்து ஆஃப் பண்றதுக்கு போறதுக்காக ஒரு ஸ்குவாட் போவாங்க ஹீரோயின் கூட. அந்த ஸ்குவாட் வந்து ஒரு சின்னதா ஒரு லேசர் பெட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு வெப்பன் ஆக்டிவ் சிஸ்டம் குள்ள மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து ஃபியூச்சர்ல பல வருஷம் கழிச்சு வாடுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பிளானட்டா மாறிடுது. அப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த கிரகத்துக்கு போது கிட்டத்தட்ட 120 வருஷம் கிட்ட ஆகும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பில்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமா 120 வருஷம் கழிச்சு அங்க போய் சேர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த 120 வருஷமும் நம்ம முடிச்சுட்டே இருக்க முடியாது கரெக்டா. அதனால அங்க வந்து ஹைப்பர் ஸ்லீப்ல வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்கி 120 வருஷமா தூங்கிட்டே போய் அதே வயசோட அந்த கிரகத்தை வந்து ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அந்த பிளானுக்கு ஏற்றபடி அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் போயிட்டே இருக்கு. அப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் ஆகி நம்ம ஹீரோ மட்டும் ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து 90 வயசு, அதாவது அந்த பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மட்டும் முழிச்சுக்கிறாரு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல. அப்படி அவர் முழிச்சிட்டு போய் ஒரு வருஷமா அதே ஸ்பேஸ்ஷிப்ல சும்மா அங்கேயும் இங்கேயும் எந்த ஒரு துணையும் இல்லாம ரொம்ப சோகமா சுத்திட்டே இருக்க போறேன். அப்பதான் ஒரு சேம்பர்ல படுத்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அவருக்கு வந்து பேச்சு துணைக்கு யாரா ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாவே அந்த சேம்பர்ல இருந்து எழுப்பி விட்டுறாரு. திருப்பி அவங்க 2 பேராலையும் அந்த சேம்பர்ல போய் ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்க முடியாது. சோ இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையை வந்து சும்மா அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே தான் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை வரப்போற. கடைசியில இவங்க பூமி மாதிரியே இருக்க அந்த பிளானட்டுக்கு போனாங்களா இல்ல ஆஸ்ட்ராய்டுனால இந்த தாக்கி இந்த ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய பாங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் மாதிரி சூப்பரா சொல்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இன்னும் 90 இயர்ஸ் கிட்ட ஆகும். அந்த டைம் வரைக்கும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன கிஸ்ஸு தான். அங்க கிஸ்ஸு இங்க கிஸ்ஸு, இங்க மெட்ரு அங்க மெட்ரு, எங்க பார்த்தாலும் காதல் 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 காதல்ரா. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான சீன் பார்த்தீங்கன்னா நோ கிராவிட்டி சீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பே ஒரு தடவை ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஒரு சீன்ல அந்த டைம்ல கிராவிட்டி எல்லாமே இல்லாம அப்படியே எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து குளிச்சிட்டு இருப்போம். அந்த ஸ்விம்மிங் பூல் ஒரு வாட்டர் பபுள்குள்ள வந்து சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வாட்டர் பபுள்ல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி வெளில வந்து அது கிராவிட்டி இல்லாம அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. கிராபிக்ஸ்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்பயான போர் அடிக்க போற ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு 10 நொஸ்டாலஜிக் மூவிஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.